அன்பான பக்தர்களே, மனித வாழ்க்கையில் செல்வம், அமைதி, மகிழ்ச்சி இவை எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைப்பது மிகவும் அரிது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பழமையான புராணங்களில் ஒரு ஆழமான உண்மை சொல்லப்படுகிறது. சில எளிய வழிகளை பின்பற்றினால் வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்று முனிவர்கள் கூறியுள்ளனர். இன்று நான் சொல்லப்போகும் இந்த கதை சாதாரண கதை அல்ல. இது சிவபெருமானே உலகிற்கு கூறிய ஒரு மறைமர்மமான உண்மை பற்றிய கதை. இந்த கதையை முழுமையாக கேட்டவர்கள் வாழ்க்கையில் அமைதி பெற்றார்கள் என்று பழமையான நூல்கள் கூறுகின்றன. அதனால் இந்த கதையை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். அன்பான பக்தர்களே, கைலாய மலையில் ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு ஆழமான உண்மையை கூறத் தொடங்கினார். தேவி, மனித வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க 3 முக்கியமான ரகசியங்கள் உள்ளன. ஆனால் அந்த 3 விஷயங்களையும் யாரிடமும் எளிதாக சொல்லக்கூடாது. அந்த ரகசியங்களை மனதில் பாதுகாத்து வாழ்பவர் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏழ்மையில் வீழ மாட்டார். இந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவியின் கண்களில் ஆர்வம் அதிகரித்தது. அவர் மெதுவாக கேட்டார், நாதா, அந்த 3 ரகசியங்கள் என்ன? ஒரு மனிதன் அவற்றை அறிந்தால் உண்மையிலேயே துன்பத்தில் விழாமல் வாழ முடியுமா? சிவபெருமான் மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அவர் கூறினார், தேவி, அந்த ரகசியங்களை நான் ஒரு கதையின் மூலம் சொல்லப் போகிறேன். இன்று நான் ஒரு துறவியின் வடிவத்தில் பூமிக்கு சென்று மனிதர்களுக்கு அந்த உண்மையை உணர்த்துவேன். இதை கூறியதும் சிவபெருமான் துறவியின் உருவம் எடுத்து பூமிக்கு திரண்டார். ஓ பக்தர்களே, இப்போது நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல. இந்த கதையை முழுமையாக கேட்பவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பார்கள் என்று பழமையான முனிவர்கள் கூறியுள்ளனர். அதனால் இந்த கதையை பாதியிலே விட்டுவிடாமல் கவனமாக கேளுங்கள். பண்டைய காலத்தில் திருச்சி பகுதியில் காவேரி நதிக்கரையில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. நதி அருகில் இருந்ததால் அந்த ஊர் செழிப்பான நிலங்களும் பரபரப்பான சந்தைகளும் கொண்டிருந்தது. அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் சுந்தர் என்ற ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீடு செல்வச் செழிப்பில் எந்த குறையும் இல்லாததாக இருந்தது. சுந்தரின் வணிகம் தினமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர் நேர்மையாக வியாபாரம் செய்ததால் அனைவரும் அவரை மதித்தார்கள். அவருடைய மனைவி சுமதி மிகவும் நல்ல மனம் கொண்ட பெண். அவள் எளிமையான வாழ்க்கையை விரும்புபவள். அவள் மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. சுந்தர் தனது மனைவியை மிகவும் நேசித்தார். ஒவ்வொரு மாதமும் அவர் சுமதிக்கு புதிய தங்க ஆபரணங்களையும் அழகான புடவைகளையும் வாங்கி வந்து கொடுப்பார். அந்த பரிசுகளை பார்க்கும்போது சுமதியின் முகத்தில் குழந்தை போன்ற மகிழ்ச்சி தோன்றும். அவர்களின் வீடு எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. சுந்தரின் வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் கிராமத்தின் நடுவில் பெருமையாக நின்றது. கிராம மக்கள் அந்த மரத்தை மிகவும் புனிதமானதாக நினைத்தார்கள். அந்த ஆலமரத்தின் கீழ் பல ஆண்டுகளாக ஒரு துறவி அமர்ந்து தியானம் செய்து வந்தார். அந்த துறவியின் கண்களில் ஒரு விசித்திரமான தெய்வீக ஒளி இருந்தது. அவரை பார்த்தாலே மனதில் அமைதி தோன்றும். சுந்தரும் சுமதியும் அந்த துறவியை மிகவும் மதித்தார்கள். தினமும் அவர்கள் வீட்டில் சமைத்த சுவையான உணவை அந்த துறவிக்கு அனுப்பி வைப்பார்கள். ஒரு நாளும் அந்த சேவையை தவறவிடவில்லை. அந்த துறவியும் அவர்களிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டார். ஆனால் அந்த துறவி யார் என்று யாருக்கும் தெரியாது. உண்மையில் அவர் சாதாரண துறவி அல்ல. மனிதர்களின் மனதை சோதிக்க பூமிக்கு வந்த சிவபெருமானே அந்த துறவி. சுந்தரும் சுமதியும் அந்த உண்மையை அறியாமல் அவருக்கு பக்தியுடன் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். சுந்தரும் சுமதியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டில் ஒரு சிறிய பழக்கம் மெதுவாக பெரிய பிரச்சனையாக மாறத் தொடங்கியது. சுமதியின் மனம் மிகவும் தூய்மையானது. ஆனால் அவளின் இயல்பு கொஞ்சம் திறந்த மனம் கொண்டது. வீட்டில் நடக்கும் சிறிய விஷயங்களையும் கூட அவள் வெளியில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து விடுவாள். அவளால் எந்த விஷயத்தையும் மனத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு நாள் மாலை நேரத்தில் சுமதி தனது கணவரிடம் ஒரு கேள்வி கேட்டாள். சுவாமி, உங்கள் வியாபாரம் எப்படி இவ்வளவு வளர்கிறது? நீங்கள் எப்படி தினமும் இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறீர்கள்? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். சுந்தர் முதலில் சிறிது யோசித்தார். ஆனால் மனைவியின் அன்பான முகத்தை பார்த்ததும் அவர் எதையும் மறைக்கவில்லை. அவர் மெதுவாக கூறினார், நான் கோதாவரி நதிக்கரைக்கு சென்று அங்கே விவசாயிகளிடமிருந்து தானியங்களை குறைந்த விலையில் வாங்குகிறேன். பிறகு இந்த கிராமத்தில் அதை அதிக விலைக்கு விற்கிறேன். அதனால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. இந்த ரகசியத்தை கேட்டவுடன் சுமதியின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆஹா, என் கணவர் எவ்வளவு புத்திசாலி என்று அவள் பெருமையாக நினைத்தாள். ஆனால் அங்கேதான் ஒரு தவறு நடந்தது. அந்த ரகசியத்தை அவள் மனத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது.
அடுத்த நாள் முதலே சுமதி அந்த விஷயத்தை தனது அண்டை வீட்டாரிடம் சொல்லத் தொடங்கினாள். பிறகு நண்பர்களிடம் கூறினாள். கோதாவரி கரையில் தானியங்களை குறைந்த விலையில் வாங்கி இங்கே விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று பெருமையுடன் விளக்கினாள். சில நாட்களில் அந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவிவிட்டது. முன்பு அந்த வியாபாரத்தை சுந்தர் மட்டும் செய்தார். ஆனால் இப்போது பலரும் அதே முறையில் வியாபாரம் செய்ய தொடங்கினர். அவர்கள் எல்லோரும் காவேரி கரைக்கு சென்று தானியங்களை வாங்க ஆரம்பித்தார்கள். இதனால் சந்தையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முன்பு சுந்தர் குறைந்த விலையில் தானியம் வாங்க முடிந்தது. ஆனால் இப்போது வாங்குபவர்கள் அதிகமாகிவிட்டதால் விலை உயர்ந்தது. அதே நேரத்தில் கிராமத்தில் விற்பவர்கள் கூட அதிகமாகிவிட்டதால் விலை குறையத் தொடங்கியது. இரண்டு பக்கமும் மாற்றம் ஏற்பட்டதால் சுந்தரின் லாபம் மெதுவாக குறைந்தது. நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவரது வியாபாரம் தடுமாறத் தொடங்கியது. செலவுகள் அதிகரித்தன. சில மாதங்களில் அவர் சேமித்து வைத்திருந்த செல்வமும் மெதுவாக கரைந்து போனது. ஒரு காலத்தில் செல்வத்தில் வாழ்ந்த சுந்தர் இப்போது கடினமான நிலைக்கு வந்தார். அவரது மனம் மிகவும் கனமாக இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் அவர் தனது தோட்டத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தார். முன்பு மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது அமைதியாகிவிட்டது. அந்த மாலை நேரத்தில் சுந்தர் ஆலமரத்தின் கீழ் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். ஒரு காலத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருந்த அவரது வாழ்க்கை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. அவரது மனதில் கவலையும் ஏமாற்றமும் மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஆலமரத்தின் கீழ் தியானம் செய்து வந்த துறவி மெதுவாக அங்கே வந்தார். சுந்தரின் முகத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லாம் புரிந்தது. அன்பான குரலில் அவர் கேட்டார், மகனே சுந்தர், உன் முகத்தில் ஏன் இவ்வளவு சோகம் தெரிகிறது? என்ன நடந்தது? அந்த கேள்வியை கேட்டதும் சுந்தரின் மனத்திலிருந்த வேதனை எல்லாம் வெளியில் வந்தது. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். சுவாமி, என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. என் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. முன்பு நான் கோதாவரி கரையிலிருந்து தானியங்களை வாங்கி இங்கே விற்றேன். அதில் நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் இப்போது அந்த முறையை எல்லாரும் தெரிந்து கொண்டு விட்டார்கள். கிராமத்தில் உள்ள பலரும் அதே வியாபாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் தானியத்தின் விலை உயர்ந்து விட்டது. இங்கே விற்பவர்கள் அதிகமாகிவிட்டதால் விலை குறைந்து விட்டது. இப்போது எனக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. என்னுடைய சேமித்த செல்வமும் எல்லாம் கரைந்து போய்விட்டது. சுந்தர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரது குரல் நடுங்கியது. அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த துறவி ஒரு கேள்வி கேட்டார். மகனே, இந்த வியாபார ரகசியத்தை நீ யாரிடமாவது கூறினாயா? சுந்தர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக பதிலளித்தார். ஆம் சுவாமி, நான் அதை என் மனைவி சுமதியிடம் சொன்னேன். அவள் கேட்டபோது நான் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொன்னேன். இதை கேட்ட துறவி அமைதியாக புன்னகைத்தார். உண்மையில் அந்த துறவி வேறு யாரும் அல்ல, மனிதர்களின் செயல்களை பார்க்க வந்த சிவபெருமானே அவர். அவர் மனதிற்குள் மெதுவாக சிரித்தார். பின்னர் சுந்தரை நோக்கி கூறினார். சுந்தர், நீ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாய். மனித வாழ்க்கையில் சில விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது, அது மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட. சுந்தர் அதிர்ச்சியுடன் துறவியை பார்த்தார். அப்போது துறவி தொடர்ந்து பேசினார். மகனே, நான் உனக்கு ஒரு பழமையான கதையை சொல்லப் போகிறேன். அந்த கதையின் மூலம் மனிதன் ஏன் 3 முக்கியமான விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இதை கூறியதும் அந்த துறவி மெதுவாக கதையை தொடங்கினார். அந்த கதையில்தான் சிவபெருமான் சொன்ன 3 பெரிய ரகசியங்களும் மறைந்திருந்தன. துறவி சுந்தரை நோக்கி அமைதியாக அந்த கதையை தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டங்களால் நிரம்பியிருந்தது. ராமுக்கு லக்ஷ்மி என்ற நல்ல மனம் கொண்ட மனைவியும் 2 சிறிய குழந்தைகளும் இருந்தனர். ஆனால் அந்த குடும்பத்தின் நிலை மிகவும் கடினமாக இருந்தது. சில நாட்களில் மாலை உணவு கிடைத்தால் காலை உணவு கிடைக்காது. சில நாட்களில் காலை சாப்பிட்டால் மாலையில் அவர்கள் பசியுடன் படுத்துக்கொள்ள வேண்டிய நிலை. ராமு தினமும் கூலி தொழிலாளியாக வேலை செய்தான். ஆனால் அவன் சம்பாதித்த பணம் வீட்டுச் செலவுகளுக்கு போதவில்லை. ஒரு நாள் லக்ஷ்மி மனமுடைந்து ராமுவிடம் பேசினாள். சுவாமி, இந்த வறுமை எங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. இது எவ்வளவு காலம் இப்படியே தொடரும்? நான் எப்படியாவது வீட்டை பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளியே சென்று ஏதாவது வேலை செய்து நல்ல பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். நம் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். லக்ஷ்மியின் வார்த்தைகளை கேட்ட ராமுவின் இதயம் கனத்தது. அவன் தனது மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்தான். அவர்களின் கண்களில் இருந்த நம்பிக்கையை பார்த்ததும் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் சொன்னது உண்மை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் ஒரு நாள் காலை தைரியமாக முடிவு செய்து பணம் சம்பாதித்த தனது கிராமத்தை விட்டு வெளியேறினான். ராமு பல காடுகளையும் மலைப்பாதைகளையும் கடந்து நீண்ட தூரம் நடந்தான். அந்த பயணம் மிகவும் சோர்வை ஏற்படுத்தியது. சில நேரம் கழித்து அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் வந்தான். அங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தின் நிழல் மிகவும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அவன் நினைத்தான். அவன் அந்த மரத்தின் கீழ் படுத்து வானத்தில் மிதக்கும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தான்.
அந்த நேரத்தில் திடீரென்று அவன் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தான். ஒரு பெரிய பாம்பு மெதுவாக அந்த மரத்தின் மேல் ஏறிக் கொண்டிருந்தது. ராமு கவனமாக பார்த்தான். அந்த மரத்தில் ஒரு கூட்டில் கிளிகள் இருந்தன. அதில் சிறிய கிளி குஞ்சுகளும் இருந்தன. பாம்பு அந்த கூட்டை நோக்கி நகர்ந்தது. அந்த சிறிய கிளிகள் பயத்தில் கத்தத் தொடங்கின. அந்த காட்சியை பார்த்த ராமுவின் மனம் துடித்தது. இந்த பாம்பு அந்த சிறிய கிளிகளை விழுங்கப் போகிறது. நான் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தால் அது பெரிய பாவம் என்று அவன் நினைத்தான். உடனே அவன் எழுந்து மரத்தில் வேகமாக ஏறினான். அவன் கையில் இருந்த ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த பாம்பை பதமாக அடித்தான். சில நொடிகளில் பாம்பு கீழே விழுந்து இறந்து போனது. ராமு மீண்டும் கீழே இறங்கி மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்தான். அந்த கூட்டில் இருந்த சிறிய கிளிகள் ராமுவை பார்த்து மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்பின. சிறிது நேரத்தில் கிளிகளின் பெற்றோர் அங்கே திரும்பி வந்தன. அவர்கள் கூட்டில் உள்ள குழந்தைகளை பார்த்தார்கள். அவை பாதுகாப்பாக இருப்பதை பார்த்ததும் மகிழ்ந்தார்கள். பின்னர் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்போது அந்த சிறிய கிளிகள் குரலில் சொன்னது, இந்த மனிதன் எங்களை காப்பாற்றினார். ஒரு பெரிய பாம்பு எங்களை தின்ன வந்தது. ஆனால் இந்த மனிதன் அதை கொன்று எங்களை காப்பாற்றினார். இதை கேட்ட கிளிகள் ராமுவை நோக்கி வந்தன. அவை அன்புடன் கூறின, மனிதனே, நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய். நீ யார்? எங்கே செல்கிறாய்? அப்போது ராமு தனது வாழ்க்கை கதையை கூறினான். நான் மிகவும் ஏழை. என் வீட்டில் சாப்பிட போதுமான உணவும் இல்லை. அதனால் பணம் சம்பாதிக்க கிராமத்தை விட்டு வெளியே வந்தேன். இந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் போது உங்கள் குழந்தைகள் ஆபத்தில் இருப்பதை பார்த்தேன். அதனால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். ராமுவின் நேர்மையான வார்த்தைகளை கேட்ட கிளிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. அவை கூறின, நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய். அதற்காக நாங்கள் உனக்கு உதவ வேண்டும். பின்னர் அவை ஒரு விசித்திரமான ரகசியத்தை சொன்னன. நாங்கள் தினமும் அரிய முத்துக்களை தேடிக்கொண்டு வருவோம். அந்த முத்துக்கள் மனிதர்களுக்கு மிகவும் மதிப்புள்ளவை. நீ இங்கேயே இருந்து எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள். நாங்கள் தினமும் உனக்கு முத்துக்களை பரிசாக கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமுவின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. நான் இங்கேயே இருந்தால் எனக்கு பணம் கிடைக்கும். நான் ஏன் வேறு இடம் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் சில முத்துக்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த சந்தைக்கு சென்று விட்டான். அதில் கிடைத்த பணத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கினான். பின்னர் அந்த வேப்பமரத்தின் அருகில் ஒரு சிறிய குடிசை கட்டி அங்கேயே தங்க ஆரம்பித்தான். காலையில் கிளிகள் வெளியே சென்று உணவு தேடிச் செல்வார்கள். மாலை நேரத்தில் திரும்பி வந்து தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து மகிழ்வார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் ராமுவுக்கு முத்துக்களை பரிசாக கொடுப்பார்கள். சில நாட்களில் ராமுவின் வாழ்க்கை முழுவதும் மாறத் தொடங்கியது. துறவி சுந்தரிடம் சொன்ன அந்த கதை இங்கே இன்னும் ஆழமாக நகர்கிறது. அந்த வேப்பமரத்தின் கீழ் ராமு தங்கியிருந்த வாழ்க்கை 2 மாதங்கள் அமைதியாகச் சென்றது. கிளிகளின் குஞ்சுகளும் மெதுவாக வளர்ந்தன. ஆனால் ஒரு நாள் ராமுவின் மனதில் தன் குடும்பத்தின் நினைவு வந்தது. மனைவி லக்ஷ்மியும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று அவன் கவலைப்பட்டான். அவன் கிளிகளை நோக்கி மெதுவாகச் சொன்னான், நான் இப்போது என் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். என் மனைவியும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கிளிகள் அவன் வார்த்தையை கேட்டதும் அன்பாக பேசின. ராமு, எங்கள் குழந்தைகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். எப்போதாவது எங்களை நினைத்தால் இந்த மரத்திற்கு மீண்டும் வாருங்கள். அவ்வாறு சொல்லி கிளிகள் ராமுவுக்கு முத்துக்களால் நிரம்பிய ஒரு பையை கொடுத்தன. ராமு அந்த முத்துக்களுடன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்ததும் லக்ஷ்மி அந்த முத்துக்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். இவ்வளவு மதிப்புள்ள முத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டாள். அப்போது ராமு நடந்த அனைத்தையும் விரிவாகச் சொன்னான். நான் 2 மாதங்கள் கிளிகளின் குழந்தைகளை காத்தேன். அதற்காக அவர்கள் இந்த முத்துக்களை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். அதை கேட்ட லக்ஷ்மியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் தோன்றியது. அவர்கள் அந்த முத்துக்களை விற்றார்கள். அதில் கிடைத்த பணத்தில் ஒரு நல்ல வீடு கட்டினர். குழந்தைகளுக்கு நல்ல உணவும் ஆடையும் வாங்கி கொடுத்தார்கள். பல வருடங்களாக இருந்த வறுமை மெதுவாக மறைந்து போயிற்று. ராமுவின் வாழ்க்கை அமைதியாக மாறியது. ஆனால் பக்தர்களே, அங்கேயும் ஒரு தவறு நடந்தது. ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னர் விக்ரமனுக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. பல மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் யாராலும் அந்த நோயை குணமாக்க முடியவில்லை. ஒரு மருத்துவர் மன்னரிடம் சொன்னார், மகாராஜா, நீங்கள் ஒரு கிளியின் இறைச்சியை சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகும். இந்த வார்த்தையை கேட்ட மன்னர் உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். யாராவது ஒரு குட்டி கிளியை கொண்டு வந்தால் அவர்களுக்கு தங்கப் பரிசு கொடுக்கப்படும். இந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவியது. அனைவரும் கிளிகளை தேடத் தொடங்கினர். ஒரு நாள் லக்ஷ்மி தனது அண்டை வீட்டு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள்.
அப்போது மன்னரின் அறிவிப்பை பற்றி அவர்கள் பேசத் தொடங்கினர். ஒரு பெண் சொன்னாள், ஒரு குட்டி கிளியை பிடிப்பது மிகவும் கடினம். அந்த வார்த்தையை கேட்ட லக்ஷ்மி பெருமையாக பேசினாள், அது பெரிய விஷயமில்லை. என் கணவர் 2 மாதங்கள் கிளிகளுக்கு சேவை செய்தார். அவருக்கு கிளிகளை பிடிப்பது சுலபம். அந்த ஒரு வார்த்தைதான் பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. அந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவியது. சில நாட்களில் அது மன்னர் விக்ரமனின் காதுகளிலும் சென்றது. மன்னர் உடனே வீரர்களை அழைத்து உத்தரவிட்டார், அந்த ராமுவை பிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள். வீரர்கள் ராமுவை மன்னரின் முன் நிறுத்தினர். மன்னர் கேட்டார், நீ கிளிகளுக்கு சேவை செய்ததாக நான் கேட்டேன். எனக்கு ஒரு குட்டி கிளியை கொண்டு வா. அப்படி செய்தால் உனக்கு பெரிய பரிசு தருவேன். இந்த வார்த்தையை கேட்ட ராமு பயந்தான். மகாராஜா, நான் அவர்களின் உயிரை காப்பாற்றினேன். நான் அவர்களை எப்படி பிடித்து கொண்டு வர முடியும் என்று அவன் தாழ்மையாகச் சொன்னான். மன்னர் கோபத்தில் சத்தமாக பேசினார், என் கட்டளையை ஏற்கவில்லை என்றால் உன் குடும்பத்தை அழித்து விடுவேன். இந்த வார்த்தையை கேட்ட ராமுவின் இதயம் உடைந்தது. அவன் வீட்டிற்கு வந்து லக்ஷ்மியை பார்த்து துயரமாகச் சொன்னான், நீ ஏன் அந்த ரகசியத்தை வெளியே சொன்னாய்? அந்த ஒரு வார்த்தை நம்மை பெரிய பிரச்சனையில் தள்ளிவிட்டது. லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்கு தெரியவில்லை, இப்போது நாம் என்ன செய்வது என்று அவள் அழுதாள். அந்த இரவு ராமு மிகவும் துக்கத்தில் வேப்பமரத்திற்குச் சென்றான். அவனை பார்த்த கிளிகள் மகிழ்ந்தன. ஆனால் அவன் முகத்தில் இருந்த கவலையை பார்த்ததும் கேட்டன. ராமு, என்ன ஆயிற்று? அவன் நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட கிளிகள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தன. பிறகு அவை சொன்னன, கவலைப்படாதே, எங்கள் குழந்தைகளில் ஒன்று உன்னுடன் வரும். ஒரு சிறிய கிளி முன் வந்தது. நீ எங்களை காப்பாற்றினாய். இப்போது உனக்கு உதவுவது எங்கள் கடமை. ராமு அந்த கிளியை எடுத்துக்கொண்டு மன்னரிடம் கொடுத்தான். மன்னர் அந்த கிளியை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தார். நாளை காலை இதன் இறைச்சியை சாப்பிடுவேன் என்று கூறினார். மன்னருக்கு அர்ஜுன் என்ற ஒரு மகன் இருந்தான். அர்ஜுன் பறவைகளையும் விலங்குகளையும் மிகவும் நேசித்தான். அவன் அந்த கூண்டில் இருந்த கிளியை பார்த்ததும் வருந்தினான். இவ்வளவு அழகான பறவையை ஏன் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் கூண்டை திறந்துவிட்டான். கிளி உடனே வானத்தில் பறந்து சென்றது. இந்த விஷயம் மன்னருக்கு தெரிந்ததும் அவர் மிகவும் கோபமடைந்தார். நீ என் உயிரை காபத்தில் போட்டுவிட்டாய் என்று அர்ஜுனை திட்டினார். கோபத்தில் அவர் ஒரு கடுமையான தீர்ப்பை சொன்னார். இனி நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. அவ்வாறு கூறி அர்ஜுனை நாட்டிலிருந்து வெளியேற்றினார். துக்கத்தில் அர்ஜுன் காட்டுக்குள் சென்றான். அப்போது அந்த கிளி தனது பெற்றோரிடம் திரும்பி நடந்த அனைத்தையும் சொன்னது. அவை கூறின, அந்த இளைஞன் நம்மை காப்பாற்றிய ராமுவுக்கு உதவினான். இப்போது நாம் அவனை காப்பாற்ற வேண்டும். அந்த கிளி உடனே அர்ஜுனை தேடிச் சென்றது. அர்ஜுன் அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக ஒரு புதிய கிராமத்தை நோக்கி பயணம் செய்தனர். அங்கே ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் அந்த நாட்டின் இளவரசி சௌந்தர்யா தனது தோழிகளுடன் விளையாடுவாள். ஒரு நாள் சௌந்தர்யா அந்த தோட்டத்திற்கு வந்தாள். அவளை பார்த்த அர்ஜுன் அவளுடைய அழகில் மயங்கி போனான். அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அந்த கிளி மெதுவாக சௌந்தர்யாவிடம் பறந்து சென்றது. அதை பார்த்த சௌந்தர்யா மகிழ்ச்சி அடைந்து பிடிக்க முயன்றாள். ஆனால் கிளி பறந்து சென்றது. அர்ஜுன் கிளியிடம் சொன்னான், நான் அவளிடம் பேச விரும்புகிறேன், எனக்கு உதவி செய். அந்த கிளி ஒரு திட்டம் செய்தது. அது அர்ஜுனின் கைக்குட்டையை எடுத்து இளவரசியின் அறையில் வைத்தது. பிறகு இளவரசியின் சேலையை கொண்டு வந்து அர்ஜுனிடம் கொடுத்தது. அடுத்த நாள் காலை சௌந்தர்யா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். இரவில் யாரோ என் அறைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவள் நினைத்தாள். அவள் உடனே வீரர்களை அழைத்து அரண்மனையில் கடுமையான காவலை ஏற்படுத்தச் சொன்னாள். அடுத்த நாள் மீண்டும் அந்த கிளி வந்தது. அது அர்ஜுன் எழுதிய ஒரு கடிதத்தை இளவரசி சௌந்தர்யாவின் அறையில் வைத்துவிட்டது. அந்த கடிதத்தின் அர்ஜுன் எழுதியிருந்தான், நான் உன்னை பார்த்த அந்த நொடியிலிருந்து என் மனம் உன்னிடம்தான் இருக்கிறது. நான் உன்னை மணக்க விரும்புகிறேன். நீ தோட்டத்திற்கு வந்தால் நான் உன்னை சந்திப்பேன். அந்த கடிதத்தை படித்த சௌந்தர்யா ஆச்சரியப்பட்டாள். அவள் உடனே அந்த தோட்டத்திற்கு சென்றாள். அங்கே கிளி மட்டும் இருந்தது. கிளி மெதுவாக பேசினது. சௌந்தர்யா, நீ சந்திக்க விரும்பும் அந்த மனிதனை நான் உனக்கு காட்டுவேன். ஆனால் அவனை நீ பிடித்து தண்டிக்க மாட்டாய் என்று எனக்கு சத்தியம் செய். சௌந்தர்யா அதற்கு உறுதியளித்தாள். பின்னர் கிளி அர்ஜுனை அழைத்தது. அர்ஜுனும் சௌந்தர்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்த அந்த நொடியில் அவர்களின் மனதில் காதல் மலர்ந்தது.
அர்ஜுன் தனது வாழ்க்கை கதையை அவளிடம் கூறினான். தன் தந்தையின் கோபத்தால் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதை எல்லாம் அர்ஜுன் கூறினான். அதை கேட்ட சௌந்தர்யா அவன் மீது கருணை கொண்டாள். அதன் பிறகு அவர்கள் தினமும் அந்த தோட்டத்தில் சந்திக்கத் தொடங்கினர். ஒரு நாள் சௌந்தர்யா கவலையுடன் சொன்னாள், என் அப்பா நம்முடைய திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். அதனால் நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். அந்த இரவு இருவரும் குதிரையில் ஏறி அந்த நாட்டை விட்டு வெளியேறினர். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு காட்டில் ஒரு சிறிய குடிசை கட்டி வாழத் தொடங்கினர். அங்கேயே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த கிளியும் அவர்களுடன் இருந்தது. சில நாட்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விபத்து நடந்தது. அவர்களின் குடிசையில் திடீரென்று தீ பிடித்தது. அதை அணைக்க முயன்றபோது அந்த கிளிக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது கிளி அர்ஜுனிடம் சொன்னது, இப்போது நீ உன் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். உன் தந்தையின் கோபம் இப்போது குறைந்திருக்கும். என் இறக்கை குணமடைந்ததும் நான் உன்னை தேடி வருவேன். அதனால் அர்ஜுனும் சௌந்தர்யாவும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். பாதையில் அவர்கள் ஒரு பெரிய நதியை அடைந்தார்கள். அங்கே ஒரு படகோட்டி படகை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் அந்த படகில் ஏறினர். நள்ளிரவு நேரத்தில் படகு நதியின் நடுவில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி படகின் மீது ஏறியது. படகோட்டி அதை தண்ணீரில் தள்ள முயன்றான். அதை பார்த்த அர்ஜுன் சொன்னான், அந்த சிறிய உயிரை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதையும் படகில் இருக்க விடு. படகோட்டி அவன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் சில நொடிகளில் அந்த எலி படகை கடித்து ஒரு துளை போட்டது. தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. சில நேரத்தில் படகு மூழ்கத் தொடங்கியது. அர்ஜுனும் சௌந்தர்யாவும் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அர்ஜுன் ஒரு கரையை அடைந்தான். சௌந்தர்யா வேறொரு கரையை அடைந்தாள். அங்கே இருந்த ஒரு தோட்டக்காரன் சௌந்தர்யாவை பார்த்து மன்னரிடம் அழைத்துச் சென்றான். அந்த நாட்டின் மன்னர் அவளுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவளை தனது ராணியாக்க விரும்பினார். ஆனால் சௌந்தர்யா புத்திசாலித்தனமாக பேசினாள். நான் இங்கே உங்கள் விருந்தினராக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினாள். அவள் அரண்மனையில் தங்கினாள். இதற்கிடையில் சௌந்தர்யா அந்த நாட்டில் இருப்பதை அர்ஜுன் அறிந்தான். அவன் அவளை தேடி அரண்மனைக்கு வந்தான். அவளை பார்த்ததும் சௌந்தர்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நீ இங்கேயே இரு. நான் சரியான நேரம் வரும்போது இங்கிருந்து வெளியேற வழி பார்க்கிறேன். அர்ஜுன் அரண்மனையில் வேலைக்காரனாக வேலை செய்யத் தொடங்கினான். சில நாட்களுக்கு பிறகு அந்த கிளியும் அங்கே வந்தது. அப்போது அதன் இறக்கை முழுவதும் குணமடைந்திருந்தது. அந்த கிளி ஒரு திட்டம் செய்தது. இன்றிரவு வீரர்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்னது. அவ்வாறே நடந்தது. அந்த இரவு வீரர்கள் தூங்கியபோது அர்ஜுனும் சௌந்தர்யாவும் அந்த நாட்டை விட்டு வெளியேறினர். இறுதியில் அவர்கள் அர்ஜுனின் தந்தையான மன்னர் விக்ரமன் இருக்கும் நாட்டை அடைந்தார்கள். அவர்களை பார்த்த மன்னர் விக்ரமனின் கண்களில் கண்ணீர் வந்தது. தன் தவறை உணர்ந்து மகனை அணைத்துக் கொண்டார். நீ அந்த கிளியை காப்பாற்றினாய், அதனால்தான் அந்த கிளி உன்னை காப்பாற்றியது என்று அவர் சொன்னார். அன்று முதல் அந்த நாட்டில் ஒரு புதிய சட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த ராஜ்யத்தில் பறவைகளையும் விலங்குகளையும் யாரும் துன்பப்படுத்தக்கூடாது. இதுவரை கதையைச் சொன்ன துறவி சுந்தரை நோக்கி பார்த்தார். சுந்தர், இந்த கதையில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது என்று கூறினார். வாழ்க்கையில் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். பின்னர் அவர் 3 முக்கியமான உண்மைகளை சொன்னார். முதல், உங்கள் வருமானம் எப்படி வருகிறது என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். இரண்டாவது, உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சண்டைகள் அல்லது பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதீர்கள். மூன்றாவது, உங்கள் பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். இந்த 3 விஷயங்களை பாதுகாத்தால் வாழ்க்கையில் செல்வமும் அமைதியும் நிலைக்கும் என்று துறவி கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்ட சுந்தர் தனது தவறை உணர்ந்தார். அவர் வீட்டிற்கு சென்று சுமதியிடம் அமைதியாக பேசினார். இனிமேல் வீட்டின் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது என்று கூறினார். அன்ற நாளிலிருந்து அவர்கள் மிகவும் கவனமாக வாழத் தொடங்கினர். அன்பான பக்தர்களே, இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் ரகசியமாக வைத்திருந்தால்தான் நமது செல்வமும் மகிழ்ச்சியும் பாதுகாக்கப்படும். சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பியதாக இருக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை ஆதரிக்க மறக்காதீர்கள். இந்த கதையின் முடிவில் ஒரு வார்த்தை எழுதுங்கள். ஹர ஹர மகாதேவ். சிவபெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஜெய் சிவ.